ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லா மழை பெய்யுது. இந்த மழையில நம்ம சூடா போண்டா செஞ்சு சாப்பிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈவினிங்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதுக்கு நான் ஓவர் நைட் சோக் பண்ண சன்னா எடுத்து குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு பாயில் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கல் உப்பு தான் போடுறேன். நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இதை சன்னா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். பாயில் பண்ணிக்கலாம். பாயில் பண்ணோம். சன்னா பாயில் ஆயிடுச்சு. ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா பாயில் ஆயிடுச்சு. போண்டா செய்யறதுக்கு நம்ம சென்னா இதில் போட்டுக்கலாம். கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மாஷர் வச்சு நம்ம இந்த அளவுக்கு சென்னா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இப்போ நான் பொட்டேட்டோ தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பொட்டேட்டோவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவும் நம்ம இதோடு கூட சேர்த்து ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்ம பொட்டேட்டோவும் சென்னாவும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம இன்க்ரீடியன்ஸ் போட்டுக்கலாம். நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சு ஜிஞ்சர் போடுறேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சு சில்லி பச்சை மிளகாய் போடுறேன். கொத்தமல்லி போடுறேன். கருவேப்பிலை சாப் பண்ணி வச்சு 2 மீடியம் சைஸு ஆனியன்ஸ், சீரகம் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு. நம்ம ஆல்ரெடி சென்னா பொட்டேட்டோ பாயில் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம். அதனால தேவையான அளவு தான் போடணும். ஹிங் லைட்டாக போட்டுக்கிறேன். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தான் நம்ம சில்லி பவுடரு, இல்லைன்னா பச்சை மிளகா கூட நம்ம தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்ததுனால நான் மிளகாத்தூள் போட்டேன். பச்சை மிளகா கூட நம்ம இன்னும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம இதெல்லாம் பாயில் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு போண்டா எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக, பெருசாக வேணும்னா பெருசாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கடல மாவு போட்டுக்கலாம். பஜ்ஜி போண்டா செய்யறதுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, சீரகம் தூள் 1/2 ஸ்பூன் விட கம்மி, பெருங்காயம் போட்டுக்கலாம், உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி, மசாலா லைக் பண்ணுறவங்க இந்த மாவு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சாட் மசாலா போட்டுக்கலாம். சாட் மசாலா போடல, சீரகம் தூள் மட்டும் தான் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு நம்ம சோடா மாவு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம போட்டுக்கலாம் போண்டா.